வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த வீடியோ இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்தாப்பில் நமது சக்திகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பினுடைய சக்தி. இந்த அன்பு அப்படின்றது காதல், அன்பு, இது எவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்தது. இதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திகிட்ருக்குறோம், அது எப்படி நம்ம வந்து முழுமையாக நமக்குள்ளே நிறைவாக வைத்து கொள்வது அப்படின்றத பற்றி. இந்த அன்பு அப்படின்றது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய குழந்தை மேலேயோ பிள்ளை மேலேயோ அன்பு வச்சுருக்கேன், அப்போது எனக்கு என்னுடைய அன்பு வந்து ஆத்மார்த்தமான அன்பு தானே, அப்போ அந்த அன்பு வந்து நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ நான் நடக்கணும்ல அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அது எதன் மீது கட்டப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம், அதாவது நம்பிக்கையின் மீது கட்டப்படணும். அந்த நம்பிக்கை நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்க, நீங்கள் கடவுள் மேலே உண்மையிலே அன்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன கடவுளை எப்படி பார்க்குறோம் எல்லாருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திமான் மாதிரியோ இல்லை மிகப்பெரிய ஒரு இவர் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரியோ போய் கேட்டால் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம கடவுளை பார்க்குறோம். கடவுளுக்கு வந்து வேறு ஏதாவது, கடவுளுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு அன்பு, எப்படி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூட ஏற்படக்கூடிய அந்த உணர்வு, அல்லது மகன் அம்மாவை பார்க்குறப்ப, அம்மா மகனை பார்க்குறப்ப, அல்லது மனைவி கணவனை மனைவி, இந்த மாதிரி நண்பர்கள், இவங்களை பார்க்குறப்ப ஏற்படக்கூடிய அந்த அன்பு, அந்த உணர்வு ஒரு கடவுளை பார்க்குறப்ப வருதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. கடவுள்கிட்ட வந்து நம்ம போய் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வணிகம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நீ வந்து எனக்கு இதெல்லாம் செஞ்ச அப்படின்னா நான் இதெல்லாம் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு. என்னமோ அதாவது அவர் வந்து விலை மதிப்பற்ற எவ்வளோ பெரிய விஷயங்களையெல்லாம் அவர் செய்கிறாரு. அதை செய்கிறதுக்கு இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் கொடுக்குறாங்க. அதாவது இதை கொடுத்தா நீ அதை தரணும், இல்லை நான் வேண்டியிருக்கேன்ல, நான் இத்தனை தடவை வரணும்னு வேண்டியிருக்கேன்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ நான் அதெல்லாம் செய்யணுன்னா நீ எனக்கு இதை செய்யணும். அதாவது நம்ம வந்து கடவுளை ஒரு வணிகராக ஒரு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏதோ நம்ம கட்டளையிட்ட அந்த கட்டளைக்கு அடிபணியக்கூடிய ஆளாக அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே ஒழிய, என்றைக்காவது கடவுள்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வேண்டுதல், அந்த கடவுளை பார்க்கணும், அந்த கடவுள் மூஞ்ச பார்க்கணும், இல்லை அந்த இடத்துல போனால் எனக்கு ஒரு நிம்மதி வரும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம் போயிருக்கோமா? அப்படி போயிருந்தால் அது ஒரு உண்மையான அன்பு, அது கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நேசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கெல்லாம் அந்த மாதிரி யாருமே அது மாதிரி இருந்ததில்லை. என்ன காரணம்? அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கும் நம்ம கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்குதா அப்படின்றது தான். ஏன்னா நம்ம எல்லாமே என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம உறவுகள் மேலே அன்பு இருப்போம். ஏன் அன்பு இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒரு அந்தஸ்து அல்லது ஒரு நிலை வந்து அவங்களால நமக்கு பூர்த்தி ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே நமக்கு ஒரு பாசம் இயல்பாகவே இருக்குது. அது இது வந்து என்னோடய ரத்தம், இது என்னோடய உடம்பு, இது என்னோடய ஒரு உருவாக்கம் அப்படின்றதுனால அந்த ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கடவுள் அப்படின்னா நினச்சி பாருங்களேன், கடவுள் எல்லாரையுமே உருவாக்குனவர் கடவுள் தான். அப்போ கடவுளுக்கு நம்ம மேலையில் எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய அன்பு இருக்கும். ஆனால் நாம் அந்த மாதிரி என்னைக்காவது செய்கிறோமா? கடவுள்கிட்ட போய் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் போய் அந்த அன்பை செலுத்தக்கூடிய நபராக, அன்பை பார்க்கக்கூடிய நபராக, என்னால் இந்த 2 நாள் கடவுளை பார்க்க முடியாமல் இருக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம் கடவுள் தான் நேரவே வர்றது இல்லைங்களே, அது எப்படி நீங்கள் அப்படியே நீங்கள் அங்கே போய் வேண்டுறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? நம்பிக்கை என்னங்க? கடவுள்னால் நீங்கள் கோயிலில் போய் அதெல்லாம் கடவுளை பார்க்குறது, அது என்ன இருக்குது? வெறும் சிலை தானே, ஃபோட்டோ தானே, அதை போய் பார்க்குறதுல என்ன அன்பு வந்துட போகுது? அதை பார்க்குறதுன்னு நான் ஏன் ஆசைப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா, அப்போ கடவுள்கிட்ட ஏன் வேண்டுறீங்க அப்படின்னா போய்? அப்போனா உங்களுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் போய் வேண்டுறீங்க. கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இது தான் எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லோரும் செய்கிறாங்க, அதனால் நம்ம வேண்டுறோம். அப்போ இந்த நம்பிக்கை வந்து சரியான முழுமையாக இருக்கிறது இல்லை. முழுமையான நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா, ஆத்மார்த்தமான அன்பு அப்படின்றது என்ன தெரியுமா? என்னுடைய கடவுள் வந்து எனக்கு என்ன வேணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் எனக்கு சரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் நான் என்ன கர்மா ஆற்றணுமோ, அதுக்கான கர்மங்களை வந்து நான் என்ன செய்யணுமோ, அதை அந்த கர்மாவை என்ன பண்ணணுமோ அந்த செயல்களை நான் செஞ்சிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவர் வந்து அந்த மாதிரி தான் ஆணையிட்டிருக்காரு. இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி தர்மத்தின் அடிப்படையில் செய்யணும், எல்லாம் செஞ்சுன்னா உன்னுடைய செயலுக்கு ஏற்ற ஒரு விளைவும் அதோடு பரிசாகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும்
அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை செஞ்சுட்டு அதற்குடைய விளைவுகளை நீ எனக்கு எப்போ தர்ற அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கட்டளையிடுறோன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணும். அந்த சமர்ப்பணத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அன்பு தானாக, உங்களுடைய அன்பு உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான அன்பு, நீங்கள் போய் அன்போடு பேசுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொழி பேசுகிறோம். எல்லா உலகம் முழுவதும் மக்கள் கடவுளை வேண்டுறவங்களும் இருக்காங்கல்ல. அப்போ எல்லா மொழியும் கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கானா? இல்லை. அப்போ நீங்கள் உணர்வுபூர்வமாக ஆத்மார்த்தமாக அந்த அன்புன்ற அந்த உணர்வால் நீங்கள் கடவுளோட இணையிறப்ப உங்களுடைய அத்தனை தேவைகளும் அவருக்கு தெரியும். அதை உடனே அவருக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவர் பார்ப்பார் ஒழிய அது எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். அப்போ அதுதான் யூனிவர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கோ, அதை ஆத்மார்த்தமாக நினைக்கிறீங்களோ, அது உங்கள்கிட்ட வந்தே தீருதுன்னா எப்படி நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டு, அந்த கடவுள் பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு இது வேணும், இதை பெறுறதுக்கான தகுதி இவங்ககிட்ட இருக்குது, எல்லா விதமான இதுவும் இருக்குது, அவன் வந்து ஒரு நல்ல ஆத்மார்த்தமான அன்பு தர்ம சிந்தனையோடு தான் அவன் இருக்கிறான், அப்போ இவனுக்கு வந்து நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவங்க அதை கொடுத்துட்றாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இது மாதிரிலாம் வரலை அப்படின்னா கடவுளே இல்லைன்னு சொல்லிவிடுவோம். இது மாதிரிலாம் நம்ம பின்பற்றி வர எதுவும் நடக்கலை அப்படின்னா அதெல்லாம் இல்லை, லா ஆஃப் அட்ராக்ஷனே இல்லைப்போ. ஏன், நீங்கள் வந்து ஒன்று ஒன்று செய்யும்போதே உள்நோக்கத்தோடு தான் செய்கிறீங்க. எனக்கு அது கிடைக்குமா, எனக்கு இது கிடைக்குமா, இது கிடைச்சா இது உண்மை, இது கிடைக்கலாம் போய் அப்படின்ற அந்த உள்நோக்கத்தோடு செய்கிறப்ப உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே பதட்டமாகவும் இருக்கிறீங்க, சந்தேகத்தோடு இருக்கிறீங்க, குழப்பமாக இருக்கிறீங்க. இது அத்தனையுமே நேர்மறை இல்லாத உணர்வுகள். இந்த நேர்மறை இல்லாத உணர்வுகள் மூலியமாக நீங்கள் யார்கிட்ட அனுபவிக்கிறேன்னு சொன்னாலும் அது பொய். ஏன்னா அந்த அன்பில் உண்மையான நம்பிக்கை இல்லை, அந்த அன்பில் உண்மையான விசுவாசம் இல்லை. நாம் ஆத்மார்த்தமாக அப்படின்னா நீங்கள் அவங்களோட எப்படி பேசுங்க, ஃபோனில் தான் பேசணும் இல்லை. நீங்கள் கண்ணை மூடி அந்த சிந்தனை, நான் இப்போ தான் ஒன்று நினச்சேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஏன்னா அப்போ நம்ம உண்மையிலையுமே நினைப்போம். அதை உண்மையாக நினச்சதுனால அவங்க எல்லாருமே அவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஆமாம்மா நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி உண்மையான சிந்தனையின் மூலயமா நம்மளுடைய செய்திகளை அவங்களுக்கு அனுப்ப முடியும், நம்மளுடைய எண்ணங்களை அவங்களோட பகிர்ந்துக்க முடியும். ஏன் அப்படின்னா அங்கே எங்கே என்னவாக இருக்கணும், அந்த நம்பிக்கையோடு கூடிய அன்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை வெளிப்படுத்த முடியும். அப்போ அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ வந்து என் கூட எப்பயுமே இருப்ப. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த உறவு பிரிஞ்சிடுச்சு, இந்த உறவு விட்டு போயிடுச்சு. ஏன் விட்டு போணுச்சு, உங்ககிட்ட நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு, அன்பு குறைஞ்சிடுச்சு. இல்லைன்னா நம்பிக்கை இல்லாத அன்பு வச்சுட்டு இருந்தீங்க, அப்போது அது குறைஞ்சிருக்கும். நீங்கள் உண்மையான ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு உள்ள அன்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உறவு என்றைக்குமே உங்களை விட்டு பிரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தமாகவே பேசிக்குவீங்க, ஆன்மாவோட பேசிக்குவீங்க, உள்ளார்ந்து பேசுவீங்க. நான் வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் சொல்லிடுவீங்க. அவருக்கு தெரியும், அதுதான் முழு சுதந்திரம். அங்கே தான் அந்த கட்டுப்பாடுங்கிறதே இல்லை. உங்களை அந்த எந்த ஒரு அன்பு கட்டுப்படுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னா அது வெளிப்படையாக உங்களை விடுது, உங்களை சுதந்திரமாக விட்டுருக்கு. ஆனால் ஆன்மாவோட சேர்ந்த அன்பு வந்து அந்த நம்பிக்கையோடு இருக்கிறது வந்து உங்களோட என்றைக்குமே இணைப்பில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே நீங்கள் சரியாக செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்போ இது மாதிரியான ஒரு அன்பு, அதாவது நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா நம்பிக்கையுடன் கூடிய அன்பு, அந்த விசுவாசம் 100% அந்த விசுவாசம் இருக்குது. எனக்கு இந்த கடவுளை நான் போய் பார்க்கணும், எனக்கு பார்த்தே ஆகணும், என்னால் அந்த இடத்துக்கு போகலைன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, என்னால் பார்க்காம இருக்க முடியாது, அந்த உள்ளார்ந்த ஃபீல் இருக்கா. வேறு எதுவுமே அங்கே வந்து உங்கள்கிட்ட ஒரு வேண்டுதல் இல்லை, எந்த ஒரு எண்ணமும் இல்லை, இது நடக்கணும், எனக்கு அங்கே போனால் அது நடக்கணும் அப்படின்லாம் இல்லை. நான் போகிறேன், எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், கண்டிப்பாக அதை செய்வார். அப்படின்றதுக்காக சில பேர் இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம்மா நான் அப்படி தான் இருக்கேன், நான் எதுவுமே நினைக்கிறது இல்லை, நான் அப்படி தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ எந்த இடத்துலையும் நீங்கள் புலம்ப மாட்டீங்க, அது நடக்கலை இது நடக்கலை எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தான், உங்களுக்கு தான் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு தானே சொல்கிறீங்க. அப்போது ஏன் புலம்புறீங்கன்னா அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ உடனே டக்குன்னு இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சோடனே எல்லாருமே இப்போ நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் கடவுளை வந்து எதுவுமே நினச்சிலாம் வேண்டதில்ல, சும்மா நான் பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு தான் போகிறேன் அப்படின்பாங்க. சரிங்க, அப்போ போயிட்டே இருங்க. எவ்வளோ நாள் போவீங்க? நீங்கள் எவ்வளோ நாள் போயிட்டே தான் இருக்கணும், எப்பயுமே போயிட்டே தான் இருக்கணும். இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரையும் போயிட்டு தான் இருக்கணும். அப்போது ஒரு நேரத்தில் வந்து ஆமாம் போய் என்ன கிடைக்குது, அப்போயும் எனக்கு நிம்மதியே இல்லை, கடவுள் என்னை இப்படி தானே வச்சுருக்காரு அப்படின்னு என்றைக்காவது உங்களுடைய வாய் சொல்லுது அப்படின்னா அதுதான் உண்மை. அப்போ உங்களுக்குள்ளே அதுதான் இருந்துகிட்டு இருந்துச்சு, ஆனால் நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம்.
இந்த நடிப்பு உண்மை பொய் எல்லாம் யாருக்கு தெரியும்? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியும். நீங்கள் பேசுகிறப்ப யாரை வேணால் ஏமாற்றலாம், யாரை வேணால் பொய் சொல்லலாம், என்ன வேணால் நடிக்கலாம் நீங்கள். ஆனால் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் உங்களால் மாற்றவே அழிக்கவோ முடியாதுங்க. அதுதான் பேசும். அப்போ அந்த மாதிரியான ஒரு உண்மையான 100% உண்மையான நம்பிக்கை, அதில் கொஞ்சம் கூட குறையாத நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அதோடு கூடிய அந்த அன்பு இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையான அன்புங்க. அந்த உண்மையான அன்பு எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய மாபெரும் சக்தி மிக்கதாக இருக்கும். அந்த சக்தியை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம இணைப்பில் இருங்கள். நன்றி.